ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, GTA வைஸ் சிட்டியில் த டிரைவர் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோ ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலிபு கிளப் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு சிடன் மாடலில் ஒரு ஸ்லோவஸ்ட்டான ஒரு கார் தருவாங்க. அண்ட் அவனுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போகும். ஸோ அவனுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலியன் அப்படிங்கிற ஒரு காரு. ஸோ இந்த மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்களா, இப்படி போய்கிட்டே இருங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் வாண்டட் லெவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஸ்டார் வாண்டட் லெவல் தந்துடுவானுங்க. ஸோ அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கடுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் 3வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி போய்கிட்டே இருங்களேன். ஸோ இந்த மாதிரி சைட் நீங்கள் ஓரம் கட்டி போனீங்கன்னா கரெக்டாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடோடி போவான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ரஃபேல கிளாத் ஷாப் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் நான் போன மாதிரியே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படியே அந்த ரைட் சைடில் போயிட்டு அங்கே மோதிப்பான். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டப்புன்னு நீங்கள் போயிருக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவன் நீங்கள் இடிச்சிருங்க. அதாவது இவனுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடிங்க. இப்படி போய்ட்டு இவனுடைய பின்னாடி இப்படி இடிச்சிட்டு அவனை அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து திருப்பி வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போதும் நேரம். ஸோ நான் 3வது சொன்ன ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பேற்றும். ஆனால் இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யும். ஆனால் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வேளை இந்த மாதிரி டர்ன் பண்ணி வரலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே இடிக்காமல் போகணும் அண்ட் ரொம்பவே ஸ்பீடாகவும் போகணும். அண்ட் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது மிஸ் ஆகும். ஸோ ஒன்று இந்த மாதிரி மிஸ் ஆகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரீயில் கூட நீங்கள் இந்த மாதிரி முட்டி போகலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவன் 360 டிகிரியில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணுவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பிரோஜனம் கிடையாது. பட் ஆனால் நான் சொன்ன அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டப்புன்னு முடிக்கலாம். ஆனால் எங்கேயுமே முக்கியமாக இடிக்காமல் பார்த்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு இதுவாகவே இருக்கும். ஸோ நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த மிஷினை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சீத்தா அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான கார் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகல அப்படின்னா கொல்னல் குவார்ட்டர்ஸோடைய ஷிப்பு பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே போயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த முக்கில் கொண்டு போய் விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலிபு கிளப்புக்குள்ளே போயிட்டு அந்த மிஷனை போயிட்டு ஃபஸ்ட் எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அவன் அப்படி போவானா, நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல உங்களுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய காரை போய்ட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் பார்க் பண்ண சீத்தா கார் எடுத்துக்கோங்க. நீங்கள் போய்கிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்துடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போதும் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சே போயிடலாம். ஆனால் இந்த ட்ரிக்கில் என்ன ஒரு இது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவன் செம டிஸ்டன்ஸ் போயிடுவான். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்து அதுக்கப்புறமா போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் வேணாம் ப்ரோ, நீ சொன்ன 3 ட்ரிக்குமே நான் ஃபாலோ பண்ணல, நானாட்டே தான் ப்ளே பண்ணுவேன், அதாவது எனக்கு கொடுத்துருக்குற காரை வச்சு நான் நேர்மையாக தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா அப்படியும் ப்ளே பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன நீங்கள் எங்கேயுமே இடிக்கக்கூடாது அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகணும், அவ்வளோதான். ஸோ இந்த 2த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஓகேங்க, ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா GTA San Andreasல ராபிங் அங்கிள் சாம் அப்படிங்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.